வணக்கறதா ஏனா நாளைக்கு கணக்கிலாம் அப்படியா? ஆமா. யார் இப்ப வந்தது? ஆயிடுச்சுடா. ஏனா நாளைக்கு ஆயிடுச்சுடா. அப்படியா? டேய் இப்ப வந்தது யாருடா? ராஜானா. ஓய் இவர்தான் ராஜா. ராஜாவு? ஆமா. ராஜா ராஜாவே. ஆஹா ஆமா ராஜாவு. ஆமா. ஏடா எத்தனாவு பாத்துருக்கேன். எத்தனாவு? கிழட்டாவு, சிந்தாவு, நாட்டாவு, முதிகோட்டாவு எல்லாம் பாத்துருக்கேன். ராஜாவுன்னு அது என்னாவு? இது தெரியாதா? இதுதான் அரசர். அரசரவனா? இல்லனா நாட்டுக்கு கிங்க. ஓய் இந்த ஆளு பிஞ்சா? மன்னவர்னா. சொல்ற பாருங்க. என்னது? மன்னவர். அட மண்ணு வாடுறவனா? எதுக்கு? மண்ணு வாடுறவங்கறானே. இல்லனா இதுதான் இளவரசன். அப்படியா? ஆமா. அந்த ஆளு எந்த ஊரு? எலிவேண்ணா. ஆமா. அப்படியா? இருக்கணே. இது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாடுபிடி வீரர் மருதுபாடி குரூப்ஸ், மாடுபிடி வீரர்கள் மருதுபாடி குரூப் சார்பாக எனக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அதே போல மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையினுடைய சகோதரி அக்காவாகிய செண்டக்கா அவங்களுடைய பிள்ளைங்க ஓய் சீட்டக்கா அவர்கள் 10 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நம் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். சரி தம்பி, ஆமா அதால எந்த ஊரு? எலிமேடு. அப்படியா? ஆமா. ஏய் அடிச்சு பகட்ட போட்டு விடுவோம் தாயல். என்ன பண்ண? உன்னல்ல அந்தால அவன் எந்த ஊருக்காரர் எங்க இருந்து வந்து எங்க ஊர்ல வந்து என்ன மிரட்டுறான்? உங்க ஊரா? ஏய் ஏய் ஜாக்கிரதை. ஏனா பத்திரமா இருக்கு சொல்லு. அப்படியா? ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணி போடுவான்? என்ன பண்ணி? கருப்பு பண்ணி என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டி போறான். ஆமா.
சரி அதுக்குள்ள ஓடி போயிட்டான். ஆமா. இவன் தெரிஞ்சுதான் கெதி வேறையாயிரும். எப்ப வருவாரு? ஏண்டா ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறான். ஆமா தம்பி நான் பாக்குறதா இப்படி நான் சாமானத்துல விட்டாலும் இல்ல இங்க வர சொல்ற பாக்கலாம். அப்படியே பட்டாளா வந்துருவானா? எப்படி வருவான்? அமைச்சரே, சபைக்கு மணிவார்ந்த வணக்கம். இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம ஐயாவாகப்பட்ட சென்னை கவுண்டர் ஐயா அவரை சொத்திலிருந்து கேட்டுக் கொடுப்பது மனித குணம், ஏனாமல் கொடுப்பது தெய்வ குணம். இன்னும் கொடுக்கும் வல்லல் கொடை வல்லல், போருக்கு பீமன், ஒருமைக்கு தருமன், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், கொடுப்பதிலே கொடை வல்லல் அங்கீகார மகாராஜனை போல. எப்படி போல கொடைவல்லல் கண்ணனை போல இந்த பூலோகத்திலே நம்மளை போல் நாடகெல்லாம் இல்லை என்னால் உழைக்கி வாரி வழங்கக்கூடிய அண்ணன் சென்னை கவுண்டர் ஐயா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு நல்கி இருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் இன்னும் ராஜி அவர்கள் யாரு அவர்களும் நமக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்த குடும்பமாகப்பட்ட பூபாலன் அவர்கள் அன்பளிப்பு வழங்கி இருக்கிறார்கள். எப்படி பூபாலன் அவர்கள் உனக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்தவை அவர்கள் எப்படி இருக்கணும்? ஆண் போனமுக்கு அரசுப்பட்ட ஆண்டு பெண் போனவற்றை வைத்து வருகி கூட்டம் குலையாமல் கொண்டப்பு வாடாமல் மூங்கில் பல்களில் அருகு பொழுது வேரூன்றி வாழையடி வாழையாக அனைவரும் குலம் வளர இந்த ஐயனுடைய சன்னதி எப்படி வளருதோ அது போல வளர வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்தனைக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். நாம் தானே மதிப்புக்கு
மரியாதைக்குரிய இன்னும் தாயாகப்பட்ட கண்ணம்மா அவர்களும் இன்னும் ராணி அம்மா அவர்களும் இன்னும் கோவிந்தம்மாள் அவர்களும் இன்னும் ஆறுமுகையா அவர்கள் அவர் இந்த மண்ணொலி விட்டு விண்ணுலகம் சென்றிருந்தாலும் இந்த மண்ணை விட்டு வந்தாலும் குடும்பத்தினுடைய மனதை விட்டு வரவில்லை என்பதற்காக நமக்காக அன்பளிப்பு செய்து அவருடைய பேர்கிட்டியாக அவர்கள் சாலோக சாரூப சாமீப என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி சொர்க்க பதவி. இப்படி 4ஆம் பதவி சொர்க்க பதவி என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பாதத்திலே பாதமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடி பாதையிலே சரணமடைந்தபடியால் அவருடைய பேர்கிட்டியாக இந்த ஆடும் தொகை பாடும் தொகையிலே நமக்காக அன்பளிப்பு செய்திருவார். அதுபோல அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அவர் ஆன்மா என்றென்றும் இறைவன் பாதத்தை சேர வேண்டும் என்று சொல்லி கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்தனைக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். படைத்தளபதிகளே, என் காவலாளிகளே, நலந்தானே? நல்லா இருக்கிறேன். நலனுக்கு என்ன குறை? என்ன குறை சொல்லுங்க. உங்களுக்கு பஞ்சம் இருக்கிறேன்ல, ஏன் தலையெழுத்து என்ன பைத்தியக்காரன் நீ சொல்றியா? சரி விடுங்க. அடுத்ததுல எப்படி? வணக்கம் சாமி. நாட்டுக்கு நாடு மகாநாடு. நான் மந்திரி. ஆமா, ஏற்பதற்கு நான் இருக்கிறேன். சொல்வதற்கு நீங்க சொல்ற வார்த்தையை நான் ஊம்பு கொட்டுறேன். நாட்டுக்கு என்ன சொன்னா? நீங்க சொல்ற வார்த்தையை ஊ அப்படின்னு கேட்க அதான பார்த்தேன். சரி, நாட்டுக்கு நாடு மகாநாடு. பேருமுகலும் சிறந்த அழகிரி ஒன்னாடு. நாட்டின் பெயர் என்ன? என்ன ஊரு தெரியுமா உனக்கு? என்ன ஊரு? அது நேத்து ஈரோடு எங்கள் உன்னிப்பாளையம் கரையான வளவு என்றால் நமக்கோ தாய் திறந்த வச்சநாடு. நம்முடைய ஆண்களால் பிறந்த அப்பன்மார்கள், நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள், பள்ளிக்கு செல்கின்ற இளவயது மாணவியர் யாவற்று பேரும் அழகாய் அமர்ந்திருக்கிறார். உண்மை. எதற்காக? இன்னும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி இன்னும் மாரியம்மன் மதுரை வீரர் திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு நாடக அரங்கேற்றம். யாரு? ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒரு மனதாக ஒன்று சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அப்படி அருமையான சாப்பாடு எப்படிங்க? நினைச்சு பார்க்க முடியாது சாப்பாடு. சாப்பாடு எப்படி? தலைவாழை இலை, முதவாழை பழம், முத்திரை, குச்சி, தொட்டா பிடிச்ச மாதிரி, அட்டூட்டுக்கு ஆப்படிச்ச மாதிரி. நம்ம மணிகண்டர் ஐயா அவர்கள் எப்படி? அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். இன்னைக்கு ஆடிடலாம். இல்ல, இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு லீவு. 1.5 மாசத்துக்கு அப்புறம் நாளைக்கு ஆஜர் லீவ் விட்டுக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. யாரு சந்தோஷம்? 1.5 மாசம் கழிச்சு உனக்கு லீவு கொடுக்கறது பெரிய விஷயம். லீவே விடக்கூடாது. அப்படிங்களா? அதான் நாளைக்கு கவுண்ட் விட்டுனா கூத்து. என்ன நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மணிகண்டர் ஐயா குடும்பத்தினர் எப்படி சாப்பாடு கொடுத்தது? சாப்பாடு எப்படி இருந்தாலும் தலைவாழை இலை, முதவாழை பழம், முத்திரை, குச்சி, தொட்டா பிடிச்சி ஒரு அட்டு ஆப்படிச்சு பாரு. அதான் சொன்னேன், அந்த சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். நாளைக்கு ஆடிடும். நாளைக்கு லீவ் இல்ல. யாரு? நாளைக்கு லீவ் இல்ல. நாளைக்கு நான் வேற பக்கம் போகணும். ஓஹோ, அவங்க அது போல என்னதான் இருந்தாலும் சாப்பாடு முகம் கோணாமல். 1000 நீ என்னதான் இது போட்டா கூட போட்டாலும், சாப்பாடு போட்டா கூட முகம் கோணாமல், அதாவது ஒப்புடன் முகம் மலர்ந்து உப்பில்லா கூழ் வார்த்தாலும் உண்பவனுக்கு அதுவே தேவாமிர்தமா. ஆமாங்க. அப்பேற்பட்ட வேணுமான்னு கேட்கிற இடத்துல, போதுமானு கேட்கிற இடத்துல இன்னும் வேணுமா? எப்படி? இன்னும் வேணுமா? போதுமானு கேட்கிற வாயால இன்னும் வேணுமா? வேணுங்கிறத கேட்டு சாப்பிடு. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வடை தின்ன நீ? கண்டிப்பா எனக்கு தெரியும். நானும் நிறைய வடை தின்னாங்க. பக்கத்துல இருக்கிற இலை வடை கூட திருடி தின்னேன். அதையும் தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அது பேர்பட்ட அப்பளம் முப்பளம் வடை பாயாசத்தோட சாப்பாடு அன்னம் வந்து விட்ட மணிகண்டர் ஐயா குடும்பத்தினாரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு காத்து கருப்பு கண் திருஷ்டி பிள்ளி சுனியமாமல் நலி நடக்கும் 8 அடுக்கு கோட்டில வாழ்கிற பேய் பிசாசிகளை சுட்டரித்து இந்த மதுரை வீரன் ஐயன் தன்னது எப்படி வளருதோ அது போல வளர வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக முருகன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3ம் தவிர உலகத்துல வேற எதுவுமே தேவையில்ல. அதுக்கு மேல எல்லாமே நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக. எப்படி? ஆனா எல்லாத்தையும் விட மத்தளக்காரங்க இதை விட எல்லாத்தையும் ஒண்ணுதான் தேவை. என்ன தேவை? குவார்டர் மட்டும்.
உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது எல்லாம் இல்லாம உனக்கு ஒண்ணு கோட்டை ஒண்ணு அதே இல்லோட பரவாயில்லைங்க கோட்டை மட்டும் ஒண்ணு வேணும். அப்பேற்பட்ட ஆடுவதும் பாடுவதும் இந்த ஒரு ஜான் அங்கத்திற்காகத்தான். ஒரு ஜானுக்கு கீழே இருக்கிறதுக்கு தான். ஒரு ஜானுக்கு கீழே இருக்கிறது. ஒரு ஜான் வகுத்துக்காக எதுமாலுமே 2 சாட்டி அடிப்பேன். வகுறு கீழே தாங்க இருக்குது. ஆமா, அதுதான் நீ சொல்றேன். ஒரு ஜான் வயிற்றுக்கு கீழே அப்படிங்கிற வயிற்றுக்கு இல்லைங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு. அப்பேற்பட்ட இந்த இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் என்ன நாடகம் இன்னைக்கு இந்த சிங்கார பொன் மேடையிலே என்ன நாடகம்? என்ன நாடகம்? இன்னும் மகாபாரத்தை ஓர்கிளையாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தேவர் பட்டம். தேவப்பட்டம் உண்மை இல்லையோ? ஊர்வசி பேடி சாபம். பேடி சாபம் 2 சூரம் வருது இல்லையோ? காலகைய நிவாத கவசகன் அர்ஜுனன் யுத்தம். அப்படியா? இதுல பொத்தலத்துல 2 சூரம் வருதா? 2 சூரன் கூத்துக்கு 3 பேரு. அப்படிங்களா? காலக்கே நிவாத கவசர் யுத்தம் அர்ஜுனன் தேவப்பட்டம் இல்ல அப்படின்னா ஊர்வசி பேடி சாபம். ஊர்வசி பேடி சாபம் மொத்தம் 3 நாடகம். ஆஹா, இதுல 3 கூத்தாடுங்க இன்னைக்கு. ஏய், ஒரு நாடகத்துக்கு 3 பேரு. அந்த ஒரு கூத்துக்கு 3 பேர். எப்படி நாடகம்? அப்பேற்பட்ட இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் 4வது வந்திருக்கிறேன். தேவாதி தேவர்கள் கொட்டிட, கண்ணாதி மன்னர்கள் கொட்டிட, சமணமுடி வேந்தர்கள் கொட்டிட, அனைத்து தேவர்களுக்கும் தலைமையாக விளங்கி வரக்கூடிய தெய்வ பாமான் தேவேந்திரன் என் பேர். எப்படி? தங்கள் பெயர் தேவேந்திரன். சுரல் 33 கோடி தேவர்கள், என்னார் ரிஷிமார்கள், கிண்ணர் கிரீடர் வெய்கீர் விஞ்சையர் பூதகர் ஏகாசதித்தியர் சித்திவத்தார்கள் அஷ்டபிரம்மமார்கள் 10,000 மந்திரிமார்கள் 12,000 மகடவர்த்தர்கள் அனைவருக்கும் தலைவனாக விளங்கி வரக்கூடியவன். எல்லாத்துக்கும் தலைவர். அனைவரும் நான் வருகிறேன் என்று தெரிந்தால் அமர்ந்திருந்தாலும் எழுந்து நின்று சிரம் தாழ்த்தி நிற்கணும். என்னை கண்டாலே. அப்படிங்களா? ஆமாடா, உங்களை கண்டாவே எல்லாம் பயந்துக்கணும். பயந்து எழுந்து நின்று கை கட்டி சிரம் தாழ்த்தி நிக்கணும். அப்படியா? அப்பேற்பட்ட மன்னவன். சரிங்க, உங்களை கண்டா எல்லாம் பயந்துக்கணுங்கிறீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கந்துக்காரனை கண்டா போய் ஒளிச்சுக்கிறீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாரு வீட்டுல இருக்க மாட்டார். மத்தியானம் வரையிலும் வீட்டுக்கு வர மாட்டாரு. போட்டாங்க உனக்கு வேட்டான். யாரு? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். தேவலோகத்துக்கு அதிபதியாக விளங்கி வரக்கூடிய பொன்னுலோகம் அமராவதி தேவே இந்திரலோகம். எப்படி? தேவேந்திர லோகம் 3 உலகத்துக்கு அதிபதியாக விளங்கி வரக்கூடியவன். பட்டத்து வெள்ளையானு பாரிஜாதி மலர் 32 படி சிம்மாசனம். இதன் மீது ஏறி அமர்ந்து சபை ஆரம்பம் என்று சொன்னால் போதும் தேவர் சபை ஆரம்பம் ஆகிவிடும். ஓஹோ, சும்மா இல்ல. அப்பேற்பட்ட ராஜ தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. சந்தேகம், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. உங்களுடைய பேர் தேவேந்திர தேவேந்திர பூபதி. தேவேந்திர பூபதி அப்படிங்கிறீங்களா? தேவேந்திரபதி. உங்க தாய் தகப்பன் யாரு? ஏய், இந்த உலகத்திலே ஒரு உயிர் இருக்க என்றால் அது தாய் இல்லாமல் பிறக்குமா? அதானே. தாய் இல்லாம எப்படி உயிர் பழகும்? உங்களுடைய தாய் தகவல் இருப்பாங்க நிச்சயமாக. அவங்க யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? யாரு? யாரப்பா? உங்க அப்பா. நானுக்காது அது எல்லாம் ஊர் ரேஸ். நினைப்பேத்தான் ரேஸ். அவர் எந்திரிக்க சொன்னாங்க, அவர் எந்திரிக்க ஆறு சொன்னாங்க. சொன்னதான் கேட்டேன், எனக்கு சரியா புரியுது. அது எப்ப நினைப்படுதோ அப்பதான் எந்திரிக்கும். இது குடிச்சா எந்திரிச்சு உங்களுக்கு. நான் பேசிட்டு இருக்கும்போது கொடுத்தா நான் யாரு அந்த அளவுக்கு கேட்கக்கூடியா? பேசிட்டு இருக்கிறேன். டீ கொடுத்தா டீ குடிக்கிட்டு டீ குடிக்கிறதா நான் பேசுறேன். அந்த அளவுக்கு நீ இடிச்சு பைத்தியக்காரன் டீ கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு அடி வாங்கி தேவை. ரொம்ப பாராட்டுறேன். எங்க போய் பாராட்டுறேன்? நல்லவன் தம்பி. ஆமா, நல்லவன் தான். ஆமா, குத்து காசெல்லாம் எடுத்துட்டு சோப்பில் கூட வைக்க சொன்னா எடுத்து ஓடி போய் பசி இருக்கிறது. உங்களுடைய தாய் தகப்பன் யார்? அப்படி இருந்தாலும் உங்க அப்பா அம்மா பேரு கேட்டேன். ஆமா, உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா அம்மா ஒரு தாய் தந்தை பேரு என்ன? எங்க அம்மா ஜனவரி. சோடுக்குமா? இல்லைங்க, ஜனவரி.
மாசத்துல போய் எங்க அம்மா ஜனவரி, எங்க அப்பா பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. நிஜமா? ஆமா. பேருக்கு அப்படி. அப்படியா? சரி. எங்க ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. உன்னுடைய குலம்? குலம் கந்தர குலம். அப்படியா? உனக்கு பொண்டாட்டி? பொண்டாட்டி பொந்தாய். பொந்தாய்? பொண்ணுத்தாய். பையன் பேரு ஒத்த குஞ்சா, உள்ள பேரு குஞ்சாய். இது இப்படி அந்த லிஸ்ட்லயே வந்தா இப்படி எங்களுக்கு பரம்பரை பேரு அப்படிதான். கோயில்ல உனக்கெல்லாம் குத்த வைக்கணும். எங்க பாட்டியா பேரு ஜவ்வாய். ஜவ்வாய். டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உங்க அப்பா அம்மா பேரு ஜனவரி, பிப்ரவரி. ஆமா, முடிஞ்சு போச்சு. என் பேரு டெம்பரவரி. டெம்பரவரி. என் பேரு தேவேந்திரன். என் தாய் தந்தை பேரு என்ன? யாரு சொல்லவா? சொல்லுங்க. பத்து மாதம் 300 நாள் 3000 தசம நாடிகள் 3000 கந்து எடுத்து கட்டல. ஏய் பல்லுமலை அடிச்சுக்கணும். 3000 தசம நாடி அங்கத்திலே சம்மந்தம் பெற்ற என் தாயோ அதிதிதி. அம்மா பேருங்களா? அதி இது. ஆமா. எது 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 அதி இது நீங்க வாயில அடிச்சு விட்டுருவோம். சொன்னீங்களா? அதிதிதி. அதிதிதி. தந்தையார். தந்தையார் காசியப்பவர். காசி பவரா? காசி பவரா? காசியப்பர். காசியப்பரிசி. அவரை காசியப்ப மகாமுனிவர் என்று அழைப்பார்கள். சரி. காசியப்ப மகாமுனிவருக்கும் அதிதிதிக்கும் பிறந்த என் பெயர் தேவேந்திரன். தேவேந்திரனாக இருந்தாலும் இந்த பொண்ணு நலத்தை நான் ஆட்சி செய்து வந்தாலும் நான் மாலையிட்டு என்னுடைய தேவி யார்? யாரு? சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. 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 ஏதாந்து போனேன். இந்திராணி. ஏதாந்து போனேன். மொத்தம் இந்திராணி. ஏதாந்து போனேன்.
பஸ் ஸ்டாண்டு மன்னமணி அடிக்கும். நீதான் இந்திராணி நீங்க. இந்திராணி. அட இந்திராணி. அவள் பேரோ சசிதேவி. சசிதேவி. இந்த இந்திரனை திருமணம் செய்தனால் அவளுக்கு இந்திராணி என்று ஒரு பேர். அட உங்க பேர்ல ஒட்ட வச்சிட்டீங்க இந்திரன். உங்களத வந்து அந்த அம்மா கிட்ட ஒட்ட வச்சிட்டீங்க. ஆமா, இந்திரன். இந்த இந்திரன் பெயர் இணைய வேண்டும் என்று சொல்லி அவளோ ராணி. இந்திரன் ராணி இரண்டு சேர்த்தனா இந்திராணி. அப்படி பெற்ற சரி இந்திராணியை திருமணம் செய்து என் மகனோ சித்திரசேனன். சித்திரசேனன் யார்? சித்திரசேனன் மக பேரு. சரி. என் மகள் தெய்வானை மந்திரமாலை. 2 பிள்ளைங்க. 2 பொண்ணு மற்றும் இந்த பொன்னுலகத்திலே ஆண்டு வருகிறேன் நான். சரிங்க. வேற என்ன கேட்கிறேன்? இன்று வந்த விஷயம் எதற்காக வந்திருக்கிறேன்? என்ன காரணம் உனக்கு தெரியாதா? எதற்காக இங்க வந்திருக்கிறேன்? தெரியும். கூத்தாடுறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீ அடி வாங்குவ. இப்ப வாங்க மாட்ட, அப்புறமா வாங்குவ. நீங்க எதுக்கு வந்து கேட்டா அப்புறம் அதான் சொல்ல முடியும். இன்று எதற்காக நான் வந்திருக்கிறேன்? என் தேவியாகப்பட்ட என் மனைவி இந்திராணியை நான் காண வேண்டும். சீக்கிரம் சென்று இந்திரன் அழைத்தான் என்று சொல்லி இந்த சபைக்கு நீ அழைத்துக் கொண்டு வா அவளை. யார் நம்ம பொண்டாட்டி? சரிங்க, கூட்டி வரேன். ஓம் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியா? படிக்கலாங்க. அதெல்லாம் பொண்டாட்டிங்க. நெப்கார்த்தனமா பேசக்கூடாது. ஆமா, பொதுப்படியா இந்த லைட்டுக்காரரை பார்த்துட்டு ஏங்க அண்ணா இது நம்ம லைட்டான்னு கேக்குறோம். ஆமா, இந்த ஊருக்காரரை பார்த்துட்டு ஏங்க இது நம்ம கோயிலான்னு கேக்குறோம். ஆமா, மத்தாலக்காரன் ஏடா இது நம்ம மத்தாலமான்னு கேக்குறோம். ஆமா, பொதுப்படியா அப்படி பேசுற வார்த்தை எப்படி நம்ம பொண்டாட்டின்னு கேட்டுட்டு அது வந்து பொண்டாட்டி தான் பொதுவா? பொண்டாட்டி பொதுவா? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஆயிருமா? எப்படி ஆகும்? ஏன் ஆகாது? எப்படி ஆகும்? எப்படி ஆகாது? ஏன் பொண்டாட்டிடா? அப்படி உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி போது ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஆகாது? எப்படி எப்படி ஏன் பொண்டாட்டி இந்திராணி? ஏன் பொண்டாட்டி அந்த போனேன். உள்ள இருக்கிறது யாரு? உங்க பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி அங்கதான் இருக்கிறா. ஏன் பொண்டாட்டி இந்திராணி. பொண்டாட்டி எங்க இருக்குது? இந்திராணி. ஏன் பொண்டாட்டி தான் அங்க இருக்குது. ஏய், ஏன் பொண்டாட்டிடா இந்திராணி. ஏன் பொண்டாட்டி தாங்க அங்க உள்ள இருக்கிறா. ஏன் பொண்டாட்டி தான் இருக்குது. ஏங்க பொண்டாட்டிக்கு தோழி யாரு? ஆமா, ஏன் பொண்டாட்டி. ஓ அப்படி சொல்றா. அங்கதான் இருக்கிறாங்க. அப்படி சொல்றா பைத்தியக்காரா. என் பொண்டாட்டி பேர் சொன்னா ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னா என் பொண்டாட்டி. பொண்டாட்டி பேர் என்ன? இந்திராணி. ஏன் பொண்டாட்டி தான். ஏன் பொண்டாட்டி தான் அங்க இருக்கிறா. அப்படி சொல்லு. என் பொண்டாட்டி அங்க இருக்குது அப்படின்னு சொல்லு. அந்த அம்மாளுக்கு தோழியா இருக்கிறா. அவரிடத்துல சொல்லி உன் மனைவிடத்துல நீ சொல் என் மனைவி வரவழைத்தேன் என்று. சரி, 2 பேரும் வருவாங்க. அப்படிங்களா? கூட்டி வர கூட்டிட்டு வாப்போம். அறிவியல் சொந்தமாக தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனானவர் அவருடைய தேவியாகிய இந்திராணி அழைக்க இந்திராணி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறிவீர்கள்.